நவீன காலத்து குழப்பங்களும் அதற்கு தீவுகளும் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நவீன காலத்து முக்கிய குழப்பம் வந்து மாரல் ரிலேட்டிவிசம்ங்க. இது வந்து எப்படி சொல்லுவாங்க என்றால் தார்மீக சார்பியல் வாதம் என்று சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஃபித்னாவாக இருக்குது என்பதை நம்ம பார்க்க இருக்கோம். அதே நேரத்தில் சூரா மாயிதா எப்படி இதற்கு மறுப்பு கொடுக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மை வந்து சீரான அக்கீதால பயணிக்கக்கூடியவங்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மாரல் ரிலேட்டிவிசம் அதாவது ஒழுக்க சார்பு நிலை என்று சொல்லுவாங்க. இல்லாட்டி அறநெறி சார்பியல் என்று சொல்லுவாங்க தமிழில் இதுக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி தவறு போன்ற ஒழுக்க நெறிகள் வந்து உலகளாவியவை கிடையாது. மாறாக அவை ஒவ்வொரு கலாச்சாரம், சமூகம் அல்லது தனிப்பட்ட கண்ணோட்டத்தை பொறுத்து மாறுபடும் என்று கூறக்கூடிய ஒரு தத்துவ கொள்கை தான் இந்த மாரல் ரிலேட்டிவிசம் என்பது. அதாவது ஒரு கலாச்சாரத்தில் சரியானது மற்றொரு கலாச்சாரத்தில் தவறாக இருக்கலாம். எதுவுமே வந்து எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய தனித்துவமான பூர்ணமான ஒழுக்க விதி கிடையாது என்பதே இதன் அடிப்படை. இதனுடைய அடிப்படை சிந்தனை கோர் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்க நெறிகள் என்பது மனுஷங்களோட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், வரலாற்று காரணிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகுது. அவை மாறாக உண்மைகள் அல்ல என்று சொல்லுது. இதுதான் இதனுடைய அடிப்படை சிந்தனை. கலாச்சார சார்பு கல்ச்சுரல் டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்துடைய ஒழுக்க விதிகள் வந்து அந்த சமூகத்தின் பண்பாட்டை புரிந்து கொள்வதன் மூலமே விளக்க முடியும். இதற்கு பேர் பண்பாட்டு சார்பியம் சொல்லுவாங்க. உதாரணமாக சில கலாச்சாரங்களை நீங்கள் பார்க்கலாம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பது ரொம்ப அவசியம். வேறு சிலவற்றில் அது அவ்வளவு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு புறம் வந்து இண்டிவிஜுவல் டிபெண்டன்ஸ் என்று சொல்லுவாங்க, தனிப்பட்ட சார்பு என்று. தனிநபர்களுடைய பார்வையும் ஒழுக்கத்தை நிர்ணயிக்குது. ஒருவருக்கு எது சரி என தோன்றுதோ அது மற்றவருக்கு தவறாக தோன்றலாம் என்று சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்பு அடிமைத்தனம் என்பது பல சமூகத்தில் இயல்பாக இருந்துச்சு. ஆனால் இன்று அது ஒரு கொடூரமான ஒழுக்கக்கேடான செயலாக கருதப்படுதுங்களா. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து சமூக வேறுபாடுகள் ரீதியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சைவ உணவு உண்பவர்களுக்கு விலங்குகளை வேட்டையாடுவது தவறாக தெரியும். வேட்டைக்காரர்களுக்கு அது இயல்பான வாழ்க்கை முறையாக தோன்றும். இதெல்லாம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இந்த ரிலேட்டிவிசத்துடைய இம்பேக்ட் தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தனை வந்து உலகமயமாக்கலில் முக்கியத்துவத்தை பெறுது இல்லைங்களா. வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்தவங்க சந்திக்கும் போது அவர்களுடைய ஒழுக்க நெறிகள் வேறுபடும். அப்போது நம்முடைய ஒழுக்கத்தை மற்றவர்கள் மீது நம்ம திணிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய பார்வையும் செல்லுபடியாகும். நார்மேட்டிவ் ரிலேட்டிவிசம் என்று சொல்லுவோம் என்ற கருத்துக்கு இது வழிவகுக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த மாரல் ரிலேட்டிவிசம் ஒழுக்க சார்புநிலை என்பது நன்மை தீன்மை என்பது ஒரு தனிப்பட்ட அல்லது கலாச்சார கண்ணோட்டத்தின் கண்ணாடி வழியாக பார்க்கப்படுகிறது. உலகளாவிய நடுநிலையான அளவுகள் எதுவும் இல்லை என்று கூறுவது தான் இந்த தத்துவம். இது எப்படி வந்து ஒரு வழி தவறிய தத்துவம், எப்படி வந்து சூரா மாயிதா இதற்கு மறுப்பு கொடுக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பிதினில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. உண்மை என்பது கலாச்சாரத்தால் வரக்கூடியது அல்லங்க, மாறாக வஹியால் அது நிர்ணயிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறை செய்தி தான் நிர்ணயிக்க வேண்டும் எது உண்மை எது பொய் என்று. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிரந்தரமான சரி தவறு என்பது இல்லை என்று சொல்லுவாங்க இந்த மாரல் ரிலேட்டிவிசமில். காலம், கலாச்சாரம், பெரும்பான்மையுடைய கருத்து தான் நெறிமுறையை தீர்மானிக்கும் என்று சொல்லுவாங்க. இது சரி என்றது வந்து நாளை தவறாக கூட மாறலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதே வந்து சூரத்துல் மாயிதா அடிப்படையிலே வந்து இஸ்லாம் இதை என்ன செய்து தகர்க்கக்கூடியதாக இருக்குது. இதற்கு வலுவான மறுப்பு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இறுதி காலத்தில் இறங்கிய ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் மாயிதா என்பது. சூரா மாயிதாவுடைய 3வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ரொம்ப முக்கியமான வசனங்க. நெறிமுறை என்பது முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ் எப்போ அதை வந்து முழுமை பெற்றது என்று சொன்னானோ. வந்து மாற்றம் என்பது வந்து சமூகத்தால் திருத்தப்பட வேண்டியது கிடையாது. நெறிமுறை என்பது மாற்றம் அடையக்கூடிய ஒன்று கிடையாது. அது அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. குர்ஆன் சுன்னாவை படித்தவங்களுக்கு அது தெரியும் நெறிமுறை என்பது எதுன்னு சொல்லிட்டு. மார்க்கம் வந்து முழுமையானது என்ற இந்த பாயிண்ட்டே, இந்த இறை வசனமே மாரல் ரிலேட்டிவிசத்தை முற்றிலும் அழிக்கிறது. மேலும் வந்து நெறிமுறையை சட்டமாக்கும் அதிகாரம் அல்லாஹ்க்கு மட்டும்தாங்க இருக்குது. 44வது வசனம் நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் மாயிதாவில். அல்லாஹ் இறக்கி வைத்ததின்படி தீர்ப்பளிக்காதவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 45வது வசனத்தில் அவர்களை அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். 47வது வசனத்தில் அவர்களை பாவிகள் என்று சொல்லலாம். யார் அல்லாஹ் இறக்கி வச்சதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவங்களை. அந்த நெறிமுறைகள் வந்து வஹி அடிப்படையிலால் இருக்க வேண்டும், இறை செய்தியின் அடிப்படையால் இருக்க வேண்டும். கருத்து அல்லது உணர்ச்சிகளின் அடிப்படையில் அது கிடையாது. அல்லாஹ்வின் சட்டத்தை மறுப்பது மனிதனை அவனுடைய நிலைக்கு ஏற்ப அவனை காஃபிராகவும் ஆக்கலாம், அநியாயக்காரனாகவும் ஆக்கலாம், பாவியாகவும் ஆக்கலாம். இந்த வசனங்களை படித்து பார்த்தா தெரியும். என்னுடைய உண்மை உன்னுடைய உண்மை அப்படின்னு எதுவும் கிடையாது. சட்டங்கள் வந்து மக்களின் உணர்ச்சிக்கேற்ப இருக்க வேண்டும் என்பதும் தவறானது.
மத நெறிகள் வந்து காலம் கடந்தவை என்று சொல்லக்கூடியதும் இந்த வார்த்தைகள் எல்லாமே தவறானது. இஸ்லாம் என்ன சொல்லுது? உண்மை வந்து வாக்கெடுப்பு, பெரும்பான்மை இதனால தீர்மானிக்கப்படுறதில்ல. மாறாக குர்ஆன், சுன்னாவின் மூலமே தான் உண்மை தீர்மானிக்கப்படும். ஏன்னா படைச்சவனுக்கு தான் தெரியும் எது நல்லது, எது தவறு, எது உண்மை, எது பிழை என்று. ஸோ நீதி என்பது வந்து உணர்ச்சியாலலாம் மாற்ற முடியாதுங்க அத. ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பு உங்களை அநியாயம் செய்ய வைக்காத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 8வது வசனத்துல. ஸோ இது மாரல் ரிலேட்டிவிசத்துக்கு ஒரு மறுப்பாக இருக்கு. ஸோ நீதி என்பது வந்து சூழ்நிலை சார்ந்தது கிடையாதுங்க. கோபமோ இல்லை வெறுப்போ ஒரு நெறியை வந்து மாற்றி விடாது. ஆனால் இன்று பார்க்கலாம் இல்லைங்களா, கேன்சல் கல்ச்சர் பார்க்கலாம், செலக்டிவ் அவுட்ரீச் கோபம் பற்றி பார்க்கலாம், அவர்கள் தகுதியானவர்கள் என்ற பெயரில் அநியாயம் செய்வது இதையும் பார்க்கலாம். ஆனால் இஸ்லாம் இதை முழுவதுமாக மறுக்குது. நீதி என்பது அரசியல் சார்ந்ததல்ல. நீதி என்பது ஒரு வழிபாடு, ஒரு வணக்க வழிபாடு. அதை எல்லாரும் நிறைவேற்ற வேண்டும். மேலும் பழக்கமாயிடுச்சு அதனால் பாவம் வந்து ஹலால் என்றெல்லாம் கிடையாது. சரிங்களா? மது, சூதாட்டம், சிலைகள், ஜோசியம் அனைத்தும் ஷைத்தானுடைய மோசமான செயல்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் 90வது வசனத்தில். ஆனால் மாரல் ரிலேட்டிவிசம் என்ன சொல்லுது? அளவோட குடித்தா தப்பு கிடையாது. சூதாட்டம் பொழுதுபோக்காக ஆடினா தப்பு கிடையாது. பாதிப்பு குறைஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுது இல்லைங்களா? ஆனால் சூரத்துல் மாயிதா என்ன சொல்லுது? அசுத்தம் என்பது அசுத்தம் தான். என்னதான் நீங்கள் வந்து வார்த்தை ஜாலத்தால் விளையாடினாலும் சரி, காலங்கள் வந்து ஒருபோதும் பாவத்தை சுத்தமாக்காது இல்லைங்களா? எல்லா காலத்துலேயும் பாவம் தான். பாவம் வந்து சாதாரணமானதாக மாறினாலும் அது ஹலாலாக ஆகாது ஒரு சொசைட்டியில். ஸோ வந்து அடுத்த முக்கியமான விஷயம் 32வது ஆயத் நம்ம சொல்லலாம். மனித உயிருடைய முக்கியத்துவம் புனிதம் என்றும் சொல்லலாம். எப்படின்னா, ஒரு உயிரை கொல்வது மனித குலத்தையே கொன்றது போல என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில். ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம், உயிரை கொல்வது வந்து சாதாரணமாகிடுச்சு. அபார்ஷன், வசதிக்காக கருக்கலைப்பு, யூத்தனேஷியா பார்க்கலாம் இல்லைங்களா? மன வலியால் என்ன செய்கிறாங்க? ஒரு மரணத்தை அவங்களே தேர்ந்தெடுத்து கொள்கிறாங்க. தேவை என்ற பெயரில் என்ன செய்கிறாங்க? போர் குற்றங்கள் நிறைய செய்கிறாங்க. இஸ்லாம் வந்து இதை முற்றிலுமாக மறுக்குதுங்க. ஸோ வந்து மனித உயிருடைய புனிதத்துவத்தை இஸ்லாம் எடுத்துரைக்குது. ஆனால் இந்த மாரல் ரிலேட்டிவிசம் என்ன பண்ணுது? அதை ஒரு பொருளாகவே சட்டை செய்வதில்லை. அடுத்து சமரச நெறிமுறை என்று சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்ல, அதை விட்டும் உங்களை விலக்கி விடாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. சூரத்துல் மாயிதாவோட 49வது அத்தியாயம். அவங்க வந்து உங்களை அல்லாஹ் இறக்கியிலேருந்து விலக்கி விடாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க என்று அல்லாஹ் இந்த இடத்துல நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறான். ஸோ வந்து பார்ஷியல் உண்மை, அதாவது பகுதி உண்மை என்பது வந்து ஒரு கரப்ஷன் என்றே சொல்லலாங்க. நம்ம சமூகத்துக்கு ஏற்ப இஸ்லாமை மாற்றுவது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ வந்து இஸ்லாம் வந்து ஆன்மீகம் மட்டும்தான், அதில் சட்டத்துக்கெல்லாம் இடம் இல்லை, சட்டம் என்று வந்தால் இஸ்லாம் தேவையில்லை என்று பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து மாற்றம் பெற வேண்டும், ரிஃபார்ம் பண்ணணும் என்றெல்லாம் சிலர் பேசுவாங்க. இன்றைக்கி சில முஸ்லீம்களே கூட பேசுகிறாங்க இல்லைங்களா? எல்லாம் பாதுகாக்கணும், உலக மதிப்புகளோடு ஒத்திசைந்து போக வேண்டும் இஸ்லாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே தவறான வாதங்கள். இஸ்லாம் வந்து சிவிலைசேஷனுடைய அனுமதிலாம் தேவை கிடையாது இஸ்லாமுக்கு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அதுதான் இறுதியானது, அதுதான் உண்மை. இதில் மாரல் காம்ப்ரமைஸ்க்கெலாம் இடம் கிடையாது. ஹதீஸ்களில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்களா? ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. புகாரி, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஸோ நெறிமுறை என்பது தெளிவானது, சரிங்களா? அதில் குழப்பம்லாம் கிடையாது. உணர்ச்சியாலாம் நெறிமுறையை நிர்ணயிக்க முடியாது. சமூகங்கள் மாறினாலும் பாவம் என்பது மாறாது. பாவம் எல்லா காலத்திலையும் பாவங்கள் தான். முன் இருந்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ ஒழுக்க வீழ்ச்சி என்பது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காக நார்மல் ஆயிடுச்சுன்றதுக்காக, சமூகம் மாறிச்சு என்பதுக்காக பாவம் என்பது மாறும் என்பது தவறான ஒரு வாதம். வசதிக்கு ஏற்ப கிடையாது நெறிமுறைகள் என்பது. மக்கள் மத்தியில் மக்கள் அனுமதி கொடுத்தாலும் பாவம் செய்யறதுக்கு, நம்மளுடைய உள்ளத்தில் பாவம் எப்போவுமே பாவமான ஒரு விஷயம்தான். அதற்கு வந்து உண்மையான மனசாட்சி வஹியோடு இணைந்து அதை நமக்கு தெளிவுபடுத்தும். ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, நெறி என்பது மாறும் என்று இந்த மாரல் ரிலேட்டிவிசனில் சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கம் முழுமை பெற்றுவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். கலாச்சாரம் தான் தீர்மானிக்கும் எது நெறிமுறை என்பது சொல்கிறாங்க. மாறாக அல்லாஹ்வுடைய சட்டம் தான் தீர்மானிக்கும் என்று சூரத்துல் மாயிதா சொல்லுது. ஸோ முடிவுகள் வந்து அந்த வழியை நியாயப்படுத்தும் என்று மாரல் ரிலேட்டிவிசம் சொல்லுது. முழுமையான நீதி அதுதான் இறுதி என்று சூரத்துல் மாயிதா சொல்லுது. மக்கள் மத்தியில் பழக்கமாயிடுச்சு ஒரு விஷயன்றதுக்காக அது பாவம் ஆகாது என்று மாரல் ரிலேட்டிவிசம் சொல்லுது. மாறாக பாவம் எல்லா காலத்திலையும் பாவம் என்று சூரத்துல் மாயிதா சொல்லுது. பெரும்பான்மை என்பது உண்மை என்று மாரல் ரிலேட்டிவிசம் சொல்லுது. ஆனால் உண்மை என்பது வஹி அடிப்படையால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சூரத்துல் மாயிதா சொல்லுது. ஸோ இந்த மாரல் ரிலேட்டிவிசம் ஏன் ஆபத்தானதுன்னா, பொறுப்புகளே அதை அழித்திடும். ஆசையை மனோ இச்சைன்னா ஆகும்,
கடவுளாக ஆக்கிவிடும். ஒடுக்குமுறையை வந்து என்ன ஆக்கிடும்? தேர்வு என்ற பெயரில் மாற்றிடும். பாவத்தை வந்து புதிய புதிய சொற்களால் என்ன செய்யும்? அலங்கரிக்கும். அது பாவமே இல்லைன்றது போல. ஸோ சூரத்துல் மாயிதா என்ன பதில் சொல்லுது என்றால், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நெறிமுறைகள் என்பது வந்து பேசு பொருள்களுடைய அடிப்படையில் வர்றது கிடையாது. மாறாக அது வந்து வஹீயின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஸோ இஸ்லாத்துடைய இறுதி முடிவு எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் என்ன தீர்ப்பளிச்சானோ அதை வச்சு தானே தவிர, சமூகம் என்ன சொல்லுமோ அதன் அடிப்படையில் கிடையாது. ஸோ எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் தவறான ஒரு மாரல் ரிலேட்டிவிசம் சார்ந்த ஒரு வாதம் அது. கல்ச்சர் தான் வந்து எத்திக்ஸை வந்து தீர்மானிக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். பாவம் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள், மேலும் பெரும்பான்மை வந்து சத்தியத்தை வந்து நிர்ணயிக்கும் என்பது எல்லாமே இந்த மாரல் ரிலேட்டிவிசம் பேசக்கூடியவங்களுடைய தவறான வாதங்கள், தவறான சித்தாந்தம். இதற்கு அப்படியே சூரத்துல் மாயிதா எப்படி வந்து மறுப்பு கொடுக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஸோ பாவம் என்பது வந்து நம்ம உள்ளத்தை உறுத்தக்கூடியதாக இருக்கும். மாறாக இப்போ அதாவது மக்கள் சரி என்று சொன்னாலும் பாவம் வந்து நம்முடைய உள்ளத்தை உறுத்தும். நம்ம மனசாட்சி அதை வந்து ஏற்றுக்காது. ஏனென்றால் மனசாட்சி வந்து வஹியோடு ஒத்துசைந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாரல் ரிலேட்டிவிசத்தோட மெயின் பாயிண்ட்ஸ் எப்படி சூரத்துல் மாயிதா அழகாக மறுப்பு கொடுக்குது என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சீரான அக்கீதாவில் பயணிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக.